இருந்துச்சு. அனைத்து பிஆர்ஓக்களை வந்து நாங்கள் மேடை ஏற்றி சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ் உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அது மார்த்தட்டி நாங்கள் சொல்லிப்போம். அண்ட் டைமண்டாக இருக்க டைமண்ட் பாபு சாரையும், ஸ்டாராக இருக்க எங்கள் நிக்கில் முருகன் சாரையும், அவரும் ஒரு ஆக்டரும் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோடய டீமுக்கு பெரிய நன்றி. அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா, அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு சமயம் முரளி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சமயம் முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லை, அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர். எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அந்த டைமில் சரி, அது ப்ராசஸ் போயிட்டுருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்ல மனிதர். முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல்லேருந்து வர்ற இசை வந்து கேட்குறவங்களுக்கு பயங்கரமாக வந்து அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி தான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் கணேஷ், வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணார். தேங்க்யூ கணேஷ். அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான், இன்றைக்கி ஷோவோட ஹீரோவும் அவர் தான். ஸோ என் கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம். ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ராவர்சி வந்து இங்கே இருக்குது. நிறைய ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது. பட் அதை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேதியில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த சொசைட்டியில் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் நண்பராக நண்பியாக வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக அந்த வேர்ல்டு லெவலில் மிஸ் அந்த டிரான்ஸ் அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான். அந்த பீஜனோட வந்திருக்காங்க. அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது. அவங்கள வந்து இந்த திரைப்படத்தில் இருந்ததுக்கு, நாங்கள் உங்களோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமிதா, தேங்க்யூ ஸோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பாக திருநங்கைகள் மேலே இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும், நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு சத்தியமாக தெரியாது. அவன் வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யூ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங். அண்ட் சீன ராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. அண்ட் சுரேஷ் காமாட்சி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் பிரதர், டாடா படத்தோட இயக்குனர் பிரதர், நீங்கள் வருவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். வரைக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ச்சில் இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ் சாருக்கும், அதுக்கப்புறம் சமய முரளி சார், அப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி, என்னை வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து திருநங்கை சமுதாயத்தில் இருக்க மாற்றத்தை வந்து மாற்றுறதுக்காக தான் இந்த படம் எடுக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோல் பண்ணணும்னு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் என்ன. அதே மாதிரி இந்த சாங் கேட்டேன்னே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு திருநங்கையாக நான் வந்து ஜெயிச்ச விஷயத்தை வந்து நான் வந்து பெருமையாக கொண்டாடுற விஷயம் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு நீங்கள் பண்ண நல்லாயிருக்குன்னாங்க. அந்த பாட்டு இன்றைக்கி திரையில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படத்தினால திருநங்கை வாழ்வும் மக்கள் மத்தியில் இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. காலேஜ் படிக்கும்போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருவோமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடே நின்றுருக்கேன். அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அப்படியே யாராவது சேர்த்துக்குவாங்களா, அந்த நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரூப்பில் சேர்த்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு. அதை தாண்டி இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்க்கும், என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க, என்ன புதுசாக ஒரு வாட்டி புதுசாக மியூசிக் பண்ணணுன்னு நினைக்கிறாரு, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டி சார் தான் சொன்னார், நீங்கள் பண்ணுங்கள் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 பாட்டையும் நானே தான் லிரிக்ஸ் எழுதினேன். அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது மாதிரி தான் நான் எழுதினேன். படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பித்தது வந்து சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன். ஒரு 10 வருட திருமண நாள் நிறைவில் வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். பைந்தமிழ் மகளே வா, பவளக்கொடியே வா,
குறுநகை சிலையே வா அழகையே வான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தந்தையர் ஃபாதர்ஸ் டேயில் வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். அன்பிலே பேரன்பிலே என்னை ஆள்கிறாய் என் தந்தையே, ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தந்தையேன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு, உன்னை மெழுகாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய், நான் வாழ்வில் உயரே பறக்க நூலாய் நீயே திரிந்தாயின்னு எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேயில் வந்து ரிலீஸ் பண்ணேன். எல்லாருமே நம்ம ஜென்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோன்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பிடிச்சிட்டே திரிவோம், அம்மா அம்மானே சொல்லுவோம். பட் ஜெயித்தவொன்னே எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோன்னு அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாதோ அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்காண்டி நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி இந்த அவர் கதை சொல்லும்போது நான் கணேஷ் பாண்டிகிட்ட சொன்னேன், கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா, தாயே தாயே என் தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு. அப்பா கடவுள்னு சொன்னேன்னா அம்மா வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல்னு எழுதி அவர்கிட்ட சொன்னேன். அப்படி எழுதும்போது அம்மாவை நினச்சாலே எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும். அந்த லைன்ஸ் எரியும் போதெல்லாம் இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் எழுதும்போது அப்படியே ரொம்ப ரசித்து எழுதினேன். என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டதே, என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டதே, என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குதே அப்படின்னு எழுதும்போது அது கணேஷ் பாண்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமாக ஒரு மேட்சாக இருந்துச்சு. தேங்க்ஸ் கணேஷ். வந்து எங்கள் அம்மாவுக்காண்டி எழுதுனேன், பட் நீங்கள் ஒரு இந்த பாயிண்ட்டை சொல்லும்போது அதை அப்படியே உள்ளே வச்சுட்டேங்கும்போது அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சித்ரா மேடம் வாய்ஸில் இந்த பாட்டை கேட்கும்போது அதோட எலிவேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஏன் இந்த 2 லைனையும் சொல்கிறேன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள், அம்மா கடவுள் ஒரு படி மேல்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம். இந்த 2 பேரோட பாசம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும். இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக ஒரு குடும்பத்திலேருந்து வெளியேற்றுறாங்க. அப்போ வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ஒரு வலி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும். ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தைய அனுப்புகிறோம், அந்த போகும்போது ஒரு திருநங்கையாக மாறும்போது, ஒரு வீட்டை விட்டு அப்போ உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளில போகிறாங்க, இல்லை குழந்தை உயிராக இருக்க குழந்தைய வெளியில் அனுப்பும்போது அவங்களுக்கு எந்த பெயினாக இருக்கும்னு நினச்சி தான் வந்து பெத்தவங்க அடித்து விரட்டும் வேதனை புரியுமா, எல்லாம் மறந்து வாழுற என் வாழ்க்கை உனக்கு புரியுமான்னு எழுதினேன் அந்த பாட்டில். திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டை நான் எழுதும்போதே அவங்கள நினச்சி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா யாராவது கஸ்டமர்ஸ்குள்ளே உள்ள நிலஞ்சாலே எல்லாருக்குமே தெரியும் சமயமுரளி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு. ஏன்னா ஏதாவது உதவிகள்னால் என்கிட்ட தான் வருவாங்க நிறைய பேர். ஒரு அரசு அலுவலகத்தில் ஒருத்தங்க உள்ளே நுழைஞ்சாலே எல்லாரும் ஐடென்டிஃபை சமயமுரளி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து நிறையா பண்ணணும். அவங்கள நினச்சி தான் எழுதினேன். நான் நானாக மாறினேனே பெண்ணாக, வான்மேலே ஸ்டாராக மின்ன போகிறேன் ஜோராக, மனதிலுள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனே பெண்ணாக. அது ஒரு ஆண் ஒரு பெண்ணாக மாறுற வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்ச இதில் வந்து எழுதி இவங்களுக்காண்டி அதான் சொன்னேன். என்னோடய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சேன், திருநங்கை நண்பர்கள். அந்த உங்களுக்காண்டி தான் இந்த பாட்டை நான் எழுதுனேன், இந்த ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தால் புதுசாக ஒரு மியூசிக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சங்கீதம் தெரியாது, புதுசாக பெருசாக அது நான் படிச்சுட்டு வரல. சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க. பாட்டை கேட்டு வந்து அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. என்ன வரல அப்படின்னா, அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம்னு கேட்டுருவாங்களோன்னு எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல. ஏன்னா அதை பார்த்துலாம் டியூன் போடல. நானே வந்து ஒரு தத்தாகரம் நானே ஒரு டியூன் போடுவேன். ஏன்னா நான் பேசிக்கலாக ஒரு ரைட்டருங்கிறதுனால நான் எழுதிடுறேன். நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன். அது அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராமிங் பண்ணி மியூசிக் போட்டுருவோம். நான் எழுதின சத்தியமாக இந்த 3 பாட்டில் ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சுலாம் தெரியல. எனக்கே இன்ன வரைக்கும் அது என்ன ராகம்னு தெரியாது. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அடுத்த நாள் வந்து
நம்ம நார்மலாக கல்யாணத்துக்கு மட்டும்தான் அப்பா அம்மா காலிலே விழுவோம். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தால் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. நார்த் இந்தியாவில் நம்ம வயசை விட யார் அதிகமாக வந்தாலும் உடனே கால் தொட்டு கும்பிடுவோம். இங்கே வந்து நம்ம அந்த பழக்கம் இல்லை, ஒரு நல்ல பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் நான் அது வந்து வச்சுருந்தேன். மேடம் வந்துகிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் ரெக்கார்ட் ஸ்டுடியோவுக்கு. அப்படியே நின்றுட்டே இருந்தேன். வந்த உடனே காலில் விழுந்துட்டேன். எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயம்தான். அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஷின் கேட்டுற போகிறாங்க, இது ஏதாவது என்ன ராகம் ஏதாவது கேட்டாங்க நமக்கு பிரச்சனை ஆயிருமே. என்கிட்ட வர்ற மியூசிக் என்கிட்ட சிங்கர் எல்லாம் வர்றவங்கள்ட்ட யார்கிட்டையுமே வந்து அவங்க நோட்ஸ் எல்லாம் சார் இது மகரிசாவா சரிகமாவெல்லாம் கேட்டாங்கன்னா நான் பாடி காமிப்பேன், அதே மாதிரி பாடிடுங்க. எனக்கு வந்து சங்கீதம்லாம் பெருசாக தெரியாது. பட் ஏதோ ஒரு ஞானத்தில் வந்து என்னால் டியூன் போட முடியுது, என்னால் மியூசிக் போட முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குனராகி ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நியூஸை 2 பிஆர்ஓவுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பத்திரிக்கை வரவே வராது. ஒரு நியூஸை ஒரு 2 தெரியாமல் இன்னொருத்தர் அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முன்னாடி போட்டார்னா இவர் போடவே மாட்டார். ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லா பிஆர்ஓக்களும் மேலே உட்காந்துருக்கிறது. உண்மையை சொல்லணுமா, எங்கள் டைரக்டர் யூனியனில் கூட நான் இதை பார்க்காத காட்சி. முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச ஹேமந்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2012 வந்து ஒரு ஒரு மெலிந்த பையனாக கொஞ்சம் மெலிந்த பையனாக பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி நானும் அவரும் என்னை எடுத்தாங்க அவங்க. அப்போ நானும் அவரை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது நானும் அவரும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காப்புல. ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் பிஆர்ஓ ஆகிறேன் சார், நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்புல. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹேமந்த் ஃபஸ்ட்டு என்னை பேட்டி எடுத்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அடடா நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து அந்த அந்த படத்துக்காக நமக்கு வந்து நின்னாப்புலையே. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் எனக்கு போட்டாப்புல. ஸோ அதை மனசில் வச்சு ஹேமந்த் என்ன படம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, நான் வர்றேன் ஹேமந்த்ன்ட்டேன். நேராக கிளம்பி வந்துட்டேன். என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஹேமந்த். ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாளில், அதாவது இந்த டைகர் ட்ராகன்லாம் ஒரு பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி நிகில் முருகன் மேடையில் இருக்காப்புல பிஆர்ஓக்களுக்கு. அதே மாதிரி வந்து இவர் இருக்கார், நம்ம டைமண்ட் பாபு சார் இருக்கார். அப்படியே டைமண்ட் பாபு சார் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவாக மாறிக்கிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. அவரை பார்க்கும்போது டக்குன்னு அப்பா ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதேமாதிரி மேடையில் பத்திரிகையாளர் சங்கத்திலேருந்து மேடையில் வந்து இதயபூர்வமாக வந்து உங்களை வாழ்த்தி மாலை போட்ட நம்ம சகோதரர்கள். ஸோ அப்படி இவ்வளவு பேரோட ஆசீர்வாதம், மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி. வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு நண்பர், தயாரிப்பாளர், இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து இந்த மேடைக்கு என் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. 3 அற்புதமான படைப்புகளை கையில் வச்சுருக்காரு. தமிழ் சினிமாவில் அடுத்து டாக் ஆஃப் த கோடம்பாக்கம்னா அவர் வச்சுருக்கிற படம் தான். என்னுடைய அன்பு நண்பன் ராமுடைய இயக்கத்தில் வரப்போகிற 7 கடல் 7 மலை 7 கடல் 7 கடல் 7 மலை அப்படிங்கிற படம். அப்புறம் அண்ணன் பாலா அவர்களுடைய திரைப்படம். அதுக்கப்புறம் வந்து ராஜா கிளி. இப்படி 3 படங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. நாட் ஓன்லி சைலண்ட் மூவி, சின்ன படம் எடுக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும், இந்த கோழி பண்ணை செல்லதுறையாக இருக்கட்டும், அதோட எல்லா லெவல்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர். சின்ன படம்ல பெரிய படம்ல ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு, ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு, இன்றைக்கி குரல் கொடுக்கறதுக்கு, அதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சியை நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. தண்ணி தாங்க போகணும். அது என்னன்னு தெரியல, இந்த பிரசாத் லேபுக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தாலே எனக்கு தண்ணி தாகம் வந்துக்கிட்டே இருக்குது.
பின்னாடி வந்து பேச வேணானே. ஸோ இந்த 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 ட்ரெய்லர் நான் பார்த்தேன். சைலண்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓடிடியில் வந்து ஒரு படம் இருக்குது, சைலன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் 2 எபிசோட்ஸ் வந்துருச்சு. நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்களில் அது ஒன்று. அந்த சைலன்ஸ் வந்து என்னென்னா, அந்த உலகம் வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாகி, அந்த வெப்பமான காரணத்தினால அந்த வெப்பம் அதே சமயத்தில் சப்தம், இந்த சவுண்டு பொல்யூஷன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓவர் சத்தம். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த லாரி டிரைவரில் இளையராஜாவை மாதிரி இந்த ஹாரன் அடிக்கிறது, காலை 5 மணிக்கு ஹாரன் அடிக்கிறது, ஆளே இருக்க மாட்டேன் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போகிறது. இந்த சவுண்டு பொல்யூஷன், இந்த சவுண்டு பொல்யூஷன்னால் சில உயிரினங்கள் தோன்றுகிறது. அந்த படத்தில் சில உயிரினங்கள் தோன்றுகிறது. அது யாராவது சத்தம் கொடுத்தவங்கள போய் தாக்குது. இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ நான் வரும்போது நான் நினச்சேன் சைலண்ட் கீலண்ட்னோடனே இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் போல் தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வந்தேன். ஆனால் இங்கே இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வேறு ஒரு விஷயத்தை பேசுகிறது எனக்கு தெரியுது. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர், ஒரு முதல் பட இயக்குனர், இவ்வளவு தைரியமாக, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ தைரியமாக அவரே கதாநாயகனாகவும் நடித்து அதே சமயத்தில் மெயின் லீடாக திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா சக உயிர் அவங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது. இதுதான் கடைசி சந்ததி, அடுத்த சந்ததியே கிடையாது. அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க தனிச்சொத்து மனப்பான்மையே இல்லாத ஆட்கள்னால் என்னை பொறுத்த மட்டும் திருநங்கைகள் தான். ஸோ இந்த நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி அன்பு தான். தொடர்ந்து என்னுடைய படங்களில், தர்மதுரை ஆகட்டும், தொடர்ந்து என்னுடைய படங்களில் திருநங்கைகள் சம்மந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் கூட கதைக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸெண்டர் ஒரு சாங் ஒன்று, குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது, சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு டிரான்ஸெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சுருப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு தன்னோட வலிகளை, வேதனைகளை ரொம்ப மாடர்னாக, நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு, இவங்க வந்து ரொம்ப மாடர்னாக அழகாக வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து, டீசரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து இப்போ வரும்போதே என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, ஏன்னா நல்லா இருக்கீங்களா சார், அண்ணே நீங்கள் அன்றைக்கி பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுண்ணே, நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி இந்த மேட்ரை பேசுங்கண்ணே அப்படின்னாங்க. ஏன்னா அது தம்பி சைலண்ட்டு தலைப்பு, இயக்குனர் சொன்ன மாதிரி இங்கே அது ஒரு பெரிய சத்தம் ஆயிரும், என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன். ஒரு பக்தி மேட்ரை சொன்னாப்புல. நான் சொன்னேன், தம்பி அதை நான் பேச முடியாது, நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது, ஏன்னா அது நான் செய்ய முடியாது, அது வேணாம்ப்பா, அது நான் என்னை தயவுசெய்து அதெல்லாம் பேச சொல்லாத, அது மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாத, நான் கான்ட்ராவர்சியாக எப்பயுமே நான் மேடைகளில் நான் பேசுகிறது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைண்ணா நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குது. இல்லைப்பா, நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறவன். என்னுடைய படங்களில் சமூக நல்லிணக்கம் இருக்கும். நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்ணுறவன் நான் கிடையாது. ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல, கணேஷ் வந்து சிவனாக வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடியிருப்பாப்புல. நான் கூட சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும். எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், முருகன் மாதிரி நிற்கணும், முருகன் மாதிரி நிற்கணும், விஷ்ணு மாதிரி கையை வச்சு இப்படி படுத்துக்கு பார்க்கணும், ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும். உட்கார முடியுமா ஹேமந்த், உங்களால் முடியுமா? உருண்டு கீழே விழுந்துருவாப்புல. ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும். ஏன்னா அவங்க
அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில் இருக்கிற தெய்வம்னால மரம் நிறைய ஏறுறாங்க. நிறைய ஏறும்போது குத்த வச்சு உட்காந்திங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். அதனால அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படி குத்த வச்சு உட்காரணும். சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும். விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உட்காரணும். இந்த 4 நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமாக இருப்ப. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த தெய்வங்களை இவங்க படைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எல்லா மதங்களையும் நான் வந்து அந்த எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய படங்களில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவன். அதனால் தயவுசெய்து இந்த சிக்கலில் மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா, நான் பேச மாட்டேன் அப்படின்னு. இல்லைண்ணே, அந்த விமர்சனத்தை பற்றி ஒன்று பேசுனீங்க இல்லைண்ணே, அதுதான் முடிஞ்சு போச்சேப்பா, அதை பற்றி மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே, தயவுசெய்து அதை பற்றி இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்கண்ணே. இங்கே பாரு, நான் சின்ன வயசாக இருந்தது சினிமாவுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் சொல்கிறது 90s, இந்த 94, 93 அந்த டயத்தில் தியேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்கிற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்போ ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, கல்கண்டு, அமுத சுரபி, இப்படி யுனெஸ்கோ கூரியர் வரைக்கும் எல்லா பத்திரிகையும் நான் படிச்சிருவேன். நூலகத்துக்கு போய் சாவி, இப்படி எல்லா பத்திரிகையும். அப்போ எல்லா பத்திரிகையில் இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன். ஆனால் அப்போ அந்த விமர்சனம்லாம் 1 நாள் 2 நாளில் வரும். ஆனால் எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தியேட்டருக்கு போக மாட்டேன். ஆனால் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன். அப்போ என்னென்னா, இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா, இந்த படத்தில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு நம்ம என்ன நினச்சோம், அது எல்லாமே சரியா அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க பாருங்களேன், நான் ஓடி போய் எடுத்துடுவேன் போல தெரியுது. சரியா அப்படின்னு ஒரு பயிற்சிக்காக திரும்ப நான் படித்து பார்ப்பேன். இப்படி தான் ஒரு படத்தை என்னோடய ரூம்மேட்டு சென்னையில் இருக்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முத்துன்னு ஒரு படம், ரஜினி சார் நடித்த அந்த முத்து படத்தை அவருக்கு பிடிக்கல போல தெரியுது. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. நான் அதனாலே ஒரு 2 நாள் கழித்து போவேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். உட்கார முடியாது தலைவா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்புல. அப்படி சொல்கிறாப்புலன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது. நான் தியேட்டருக்கு போகிறேன், அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. அங்கே மட்டும் பிளாக் பஸ்டர் ஆகலை, தெற்காசிய நாடுகள் ஃபுல்லாக அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது, ஜப்பானில் எல்லாத்துலேயும். என்ன காரணம்னா, தம்ம மதத்தில் இருக்கக்கூடிய புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்குது. ரஜினி சார் பேசுகிறார், ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதில் பேசுகிறாரு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன், ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் அப்பையும் சரி இப்பையும் சரி, நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 10-15 விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன். என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி பார்க்கும்போது, நம்ம பார்க்காத கோணத்தில் இந்த விமர்சகர் பார்த்துருக்காருன்னு ஆச்சரியப்படுவேன். இது என்னுடைய பழக்கம், இது நான் நடைமுறையில் வச்சுருக்கிற பழக்கம். மற்றபடி சிறு படங்களுக்கு இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா, சிறு படங்களை, பெரிய படங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்தில் வந்து கரையேறி வந்து நின்றும், தியேட்டரில் வந்து கரையேறி வந்து நின்றோம். அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க, போஸ்டர் விட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் சிறு படங்களுக்கு கைப்பிடிச்சு மக்களுக்கு அடையாளம் காட்டினதுன்றது பத்திரிகையாளர்கள் தான், விமர்சனங்கள் தான். அப்போ சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும் தான்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம், புதுமுகங்கள் நடித்த பராரின்னு ஒரு படம், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் என்னுடைய தயாரிப்பாளர் சங்கத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் மேடையில் இருக்கார். ஒரு இயக்குனராக நான் கேட்டுக்கிறது, சில கட்டுப்பாடுகளோட, ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது, சில கட்டுப்பாடுகளோட
தயவு செய்து தியேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க. பெரிய படங்களுக்கு அனுமதிங்க, சிறிய படங்களுக்கு அனுமதிங்க. தியேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்குறதுக்கு நீங்கள் மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போகிறாங்க. ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து அனுமதிங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும். அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றதை கொஞ்சம் உரத்து, எப்படி என்னுடைய தென்மேற்கு பருவக்காட்டெலாம் சின்ன படம் தான், இந்த கோழிப்பனை செல்லத்துறையெல்லாம் சின்ன படம் தான், இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க, நீங்கள் குரல் கொடுத்ததால தான் அந்த படம் இன்றைக்கி 25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓடிடியில். அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகிருக்கு. இப்போ என்கிட்ட கூட கேட்டாங்க, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன். என்னங்க அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க ஏங்கன்னீங்க. உங்களுக்கு விவரம் தெரியலன்னா பேசாமல் இருங்கன்ட்டு. பல பேர் என்னை வந்து இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு, அவங்கவுங்க தான் தான் அறிவாளி நினச்சிக்கிட்டு சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அது கிடையாது உண்மை. ஒரு ஜன்னலில் ஒரு புறா நிற்கிது. அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு. அப்போ நான் ஊரையே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறது தானே அந்த புறாவை வளர்க்குறவனோட வேலை. அதுதானே அந்த படைப்புக்கு நான் செய்கிற தர்மம். அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நான். ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 கோடி பேர் பார்த்தா 7 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அப்போ சீனு ராமசாமி தர்மதுரை எடுத்திருக்கான், மாமனிதன் எடுத்திருக்கான், தொடர்ந்து நல்ல படத்துக்காக அறம் சார்ந்த படத்துக்காக நின்றுருக்கான். அவன் என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி 1 கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடியை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? அப்போ என்னுடைய வேலை என்னென்னா, இந்த படம் இங்கே இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது தான். அப்படி கொண்டு போனாலே போதும். ஷேர் இட்ன்ற பேசிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் தொடர்ந்து நான் வந்து எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் முகநூலில் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு. நான் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தேன். அப்போ இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு வந்துரும்னு போட்டிருக்காரு. அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம். அதனால் சைலண்ட் மூவிஸ் உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டுகளுக்கு தான் இன்றைக்கி பெரிய வரவேற்பு இருக்குது. உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், வாழ்த்துறேன். இந்த புதிய படம், இந்த புதிய கலைஞர்கள், ஏன்னா நான் எப்பயுமே யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். திண்டுக்கல் அலெக்ஸ்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அவர் ஒரு நாள் திண்டுக்கல் அலெக்ஸ்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் வந்து அப்போ வந்து என்னை பணம் கொடுக்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு ஆளுக்கு. சரி நான் வரேன். அப்போ சின்ன பையன் நான் கூட வந்தால் அவர் ஒரு ஜீப் ஒன்று வச்சுருப்பார் எப்பயுமே. அந்த ஜீப்பில் தான் என்னை கூப்பிட்டு வந்தாப்புல. லொக்கேஷன் மேனேஜர், திண்டுக்கல் லொக்கேஷன் மேனேஜர். வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் நின்னாங்க. ஒருத்தர் ஒல்லியாக நின்னார், ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு, கண்ணாடி போட்டிருந்தார். இது 2 பேரையும் பார்த்து என்னண்ணே, இல்லைப்பா இவர் தான் டைரக்டர், இவர் ஹீரோ, இவருக்கு நான் பணம் கொடுக்குறக்கா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க சொன்னார், அதான் அந்த ரூபாயை கொடுக்குறக்கா. அவனு யாருண்ணே ஹீரோ? அப்படியாண்ணே. நான் அப்போ கொஞ்சம் ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன். வெளிநாட்டு படம் மாதிரி எடுப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். நான் அன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்தவர் தான் தனுஷ். பக்கத்தில் இன்னொரு செல்வராகவன். அன்றைக்கி பக்கத்தில் இன்னொரு செல்வராகவன். இது தனுஷ் அவர்கள்ட்டே நேரில் பார்க்க போய் நான் சொன்னேன். ஸோ அப்போ திண்டுக்கல் அலெக்ஸ் வந்து கஸ்தூராஜா சார் பசங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாரு. அவங்க வாங்கிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு மேலே அப்படியே போயிட்டாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி ஒரு நடிப்பு அரசனா அவர் சாதித்த சாதனைகள் எவ்வளோ, அது மாதிரி தான் முதல்ல முளைக்கும் போது யாரையுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே நான் குறைவாக நினச்சதில்லை. இந்த ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு திருநங்கையாக நடித்து இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு திரைக்கதை வசனம் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அவர் பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஃபிலிமை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சாதனை. உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும்னு நான் வாழ்த்துறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம்.